18வது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் இன்று திங்கட்கிழமை தொடங்கியது. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இடைக்கால சபாநாயகராக பர்துருஹரி மகதாப்புக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதையடுத்து பர்துருஹரி மகதாப் மக்களவைக்கு வந்து பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். மேலும் புதிய உறுப்பினர்களுக்கு அவர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். முதல் உறுப்பினராக பிரதமர் நரேந்திர மோடி மக்களவை உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். அவரைத் தொடர்ந்து பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர் அமித்ஷா, சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி ஆகியோர் மக்களவை உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டனர். இந்த நிகழ்வில் கவனம் ஈர்த்தவை என்ன என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் சமஸ்கிருதம், இந்தி, டோக்கரி, பெங்காலி, அசாமி, ஒடிசா மற்றும் ஆங்கிலம் என பல்வேறு மொழிகளில் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டனர். முதல் உறுப்பினராக பிரதமர் நரேந்திர மோடி இந்தியில் உறுதிமொழி எடுத்துக்கொண்டார். அவர் பதவியேற்க வரும்போது ஒரு பக்கம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் பாஜக எம்பிக்கள் முழக்கம் எழுப்பும் வேளையில் எதிர்க்கட்சி தரப்பில் இருந்து அரசியலமைப்பு புத்தகத்தை உயர்த்தி காண்பித்து எதிர்ப்பு தெரிவித்தனர். மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், நிதின் கட்கரி, அன்னபூர்ணா தேவி, ஜோதிராத்யா சிந்தியா, மனோகர் லால் கட்டார் உள்ளிட்டோர் இந்தியில் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஒடியா மொழியில் பதவியேற்றார். அவர் பதவியேற்க வரும்போது எதிர்க்கட்சிகள் நீட் என முழங்கினார்கள். சமீபத்தில் எழுந்த நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அவ்வாறு முழக்கங்களும் எழுப்பினார்கள். கேரளாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பாஜக எம்பியான சுரேஷ் கோபி மலையாளத்தில் உறுதிமொழி எடுத்துக்கொண்டார். பதவியேற்கும் முன்னதாக அவர் கிருஷ்ணா குருவாயூரப்பா என்று சைலண்டாக கடவுளை உச்சரித்தார். மின்சாரம் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்திக்கான இணையமைச்சரான ஸ்ரீபாத் யசோதா நாயக் சமஸ்கிருதத்திலும், வடகிழக்கு பிராந்தியத்தின் கல்வி மற்றும் மேம்பாட்டுக்கான இணையமைச்சர் சுகந்தா மமுர்தார் வங்காள மொழியிலும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டார்கள். பூனே நாடாளுமன்ற உறுப்பினர் முரளிதர் மொஹால் மராத்தியிலும், மத்திய அமைச்சர் சிக்நாதர் சிங் டோக்கரி மொழியிலும், கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் சர்பானந்தா சோனாவால் அசாமி மொழியிலும், விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தெலுங்கிலும் பதவியேற்றுக் கொண்டனர். ஹெச்டி குமாரசாமி கன்னடத்தில் உறுதிமொழி எடுத்துக்கொண்டார். கூட்டத்தொடரின் முற்பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்களுக்கு, பிற்பகுதியிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் பதவியேற்றுக் கொண்டார்கள். கேரளாவைச் சேர்ந்த எம்பிக்கள் பதவியேற்கும் பொழுது வடகரா காங்கிரஸ் எம்பி ஹாப்பி பரப்பில் அரசியலமைப்பு புத்தகத்தை கையில் ஏந்தியவாறு அரசியலமைப்பு சாட்சியாக உறுதிமொழியை எடுத்துக்கொண்டார். முன்னதாக மக்களவை நடவடிக்கைகள் தொடங்குவதற்கு முன் புதிய சபையின் முதல் அமர்வை குறிக்கும் வகையில் அனைத்து உறுப்பினர்களும் சில நொடிகளில் அமைதியாக நின்றனர். கடந்த மக்களவைத் தேர்தலில் மக்களவையின் பதவியேற்பின் போது உறுப்பினர்கள் இறுதியில் ஜெய் ஸ்ரீராம், பாரத் மாதா கி ஜெய், அம்பேத்கர் வாழ்க போன்ற கோஷங்கள் எழுப்பினர். இன்றைய பதவியேற்கும் போது உறுப்பினர்கள் அப்படியான கோஷங்கள் எழுப்பப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது.